Hi all, this is Natarajan from NJan channel. இது நம்மளோட React tutorialோட 5th tutorial. இதுல நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா props. லாஸ்ட் tutorialல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா காம்போனன்ட்ஸ் எப்படி கிரியேட் பண்றது, அதோட டைப் ஆஃப் காம்போனன்ட்லாம் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் எப்படி கிரியேட் பண்றது அப்படின்னு பார்த்தோம். சேம் அதே சோர்ஸ்ல தான் நம்ம இப்போவும் எக்ஸ்டெண்ட் பண்ண போறோம். எப்படி இந்த ப்ராப்ஸ் அதுல அந்த காம்போனன்ட்ஸ்ல ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஃபர்ஸ்ட் ப்ராப்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா இதோட எக்ஸ்பென்ஷன் ப்ராப்பர்ட்டிஸ். அதாவது ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்டோ இல்ல ஒரு கிளாஸ் காம்போனன்ட்டுக்கோ நம்ம அடிஷனலா சில கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டிஸ் பாஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்றது தான் இந்த ப்ராப்ஸ். சோ இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு பார்ப்போம். அடுத்து கிளாஸ் காம்போனன்ட்ல பார்க்கலாம். சோ நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் எக்ஸாம்பிள்ல பார்த்தா அதே ஒரு இதை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா சோர்ஸ்ல நம்ம ஆப்ல நம்ம ஒரு ஆப்ங்கிற ஒரு ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் வச்சிருக்கோம். ஓகேவா? சோ இப்போ இந்த ஃபங்க்ஷனல் காம்போனன்ட் எங்க கால் பண்ணிருக்கோம்னா இண்டெக்ஸ் டாட் இதுல. இப்போ நான் இதே இடத்துல நான் 2 தடவை இந்த ஆப்பை கால் பண்றேன். சோ இப்போ நம்ம அந்த பேஜ் போறோம். இங்க நான் ரிஃப்ரெஷ் பண்ணேன் அப்படின்னா இங்க பாருங்க இந்த போர்ஷன் ஆஃப் திங்ஸ் அப்படியே 2 தடவை வந்திருக்கு. அதாவது நம்ம ஆப்புக்குள்ள நம்ம ஆல்ரெடி ஒரு கிளாஸ் காம்போனன்ட்டா ஒரு 2-3 டைம் கால் பண்ணிருக்கோம். சோ அதே மாதிரி இப்போ கால் பண்றோம். இப்போ நம்மளோட நீட் என்ன அப்படின்னா இந்த டெஸ்ட்னு வந்திருக்குல, இந்த இடத்துல இது இப்போ நான் ஆப் இங்க கான்ஃபிகர் பண்ணல, நான் இங்க 1 அப்படின்னு கொடுத்தேன்னா அங்க 1ன்னு வரணும். இங்க இந்த ஆப்பை கால் பண்ணல 2ன்னு கொடுத்தேன்னா அங்க 2ன்னு வரணும். சோ அந்த மாதிரி நம்பர் வரணும். மீனிங் இப்போ நான் இந்த இடத்துல இங்க டெஸ்ட்னு மட்டும் கொடுத்திருக்கேன்ல, இந்த இடத்துல எனக்கு ஒரு இன்புட் ஆன ஒரு வேல்யூ, அதாவது அவுட் சைட் ஆஃப் காம்போனன்ட்ல ஒரு வேல்யூ வரணும். நார்மலா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இங்க நான் let I equal to 0 அப்படின்னு நான் கொடுக்குறேன் அப்படின்னா இங்க I அப்படி யூஸ் பண்ணுவோம். சோ இங்க நீங்க போய் பாத்தீங்க அப்படின்னா 0-0ன்னு வந்திருக்கு. சோ இது ஏன் 0-0ன்னு 2 இடத்துலயுமே வந்திருக்கு அப்படின்னா இது காம்போனன்ட்குள்ள டிஃபைன் பண்ணிருக்கோம். சோ அதனால இங்க இப்படி வந்திருக்கு. ஆக்சுவலா இது நம்ம எக்ஸ்பிரஷன் சொல்லுவோம். இது அடுத்த டியூட்டோரியல்ல இத பத்தி டீடைலா டிஸ்கஸ் பண்ணலாம். இப்போதைக்கு நீங்க ஜஸ்ட் இத மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இது கோயிங் டு டிஸ்ப்ளே சம் ஆஃப் த திங்ஸ். ஓகேவா? சோ இப்போ என்ன பண்ண போறோம்னா நான் சொன்ன மாதிரி இந்த காம்போனன்ட் கால் பண்ற இடத்துலயே நம்ம ப்ராப்பர்ட்டியை பாஸ் பண்ண போறோம். அப்படின்னா அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல நான் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்ரிபியூட், இது நம்ம டிஃபைன் பண்ற ஆட்ரிபியூட், நம்மளா என்ன வேணாலும் கொடுக்க முடியும். நான் இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறேன் 0 அப்படின்னு கொடுக்குறேன். அடுத்து இங்கே இண்டெக்ஸ் அப்படின்னு நான் கொடுத்து இங்க இதை 1ன்னு கொடுக்குறேன். ஓகே, இங்க எரர் த்ரோ பண்ணுது. இது எதனால அப்படின்னா ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ல ஆல்வேஸ் இதோட ப்ராப்ஸ் மீனிங் த ப்ராப்பர்ட்டி ஃபர்ஸ்ட் பாராமீட்டரா வரும். இப்ப நான் இங்க ப்ராப்ஸ் அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன் அப்படின்னா இது ப்ராப்ஸ் தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டீங்க, கண்டிப்பா நெசசிட்டி கிடையாது. நீங்க என்ன வேணாலும் கொடுத்துக்கலாம். பட் இது ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல நான் இப்போதைக்கு ஏன் கொடுக்குறேன். நான் அடுத்து இன்டர்ஃபேஸ் எல்லாம் கிரியேட் பண்ணி உங்களுக்கு எப்படி பண்ணணும் அப்படிங்கறதும் இந்த டியூட்டோரியல்ல நம்ம பார்ப்போம். இப்ப ப்ராப்ஸ் கொடுத்திருக்கேன். இப்ப நம்ம இங்க இந்த காம்போனன்ட் கால் பண்ணல என்னெல்லாம் ப்ராப்பர்ட்டி நம்ம பாஸ் பண்ணமோ, இப்ப இண்டெக்ஸ் தான் இல்ல. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இண்டெக்ஸ் 1 இன்னொரு அடிஷனல் ப்ராப்பர்ட்டி அதை எப்படி கொடுக்கலாம் அப்படின்னா இண்டெக்ஸ் 1 அப்படின்னு கொடுத்து நான் இங்க கொடுக்க முடியும். சோ நான் இப்படி கொடுத்த இதுல எத்தனை செட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ், அதாவது HTML எப்படி நம்ம ஆட்ரிபியூட் எல்லாத்தையும் ஸ்பேஸ் வச்சு செக்ரிகேட் பண்ணி கொடுப்போமோ அதே மாதிரி இங்க நம்மளோட எல்லா ப்ராப்பர்ட்டியையும் நம்ம ஸ்பேஸ் வச்சு செக்ரிகேட் பண்ணி கொடுக்குறோம். சோ இந்த மாதிரி கொடுக்கல நம்ம இது எல்லாமே இந்த காம்போனன்ட்ல இந்த ஒரே ஒரு ஃபர்ஸ்ட் ஆர்குமெண்ட் இருக்குல்ல, இந்த ஃபர்ஸ்ட் பாராமீட்டருக்கு ஆர்குமெண்டா தான் பாஸ் ஆகும், பட் ஆப்ஜெக்டா வரும். அதாவது நம்ம இங்க இண்டெக்ஸ்ல கொடுத்த இண்டெக்ஸ்ங்கிறதும், அதாவது இந்த காம்போனன்ட் கால் பண்ணல இண்டெக்ஸ் கொடுத்ததும் இண்டெக்ஸ் 1 கொடுத்ததும் இங்க நமக்கு வரையில எப்படி வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்ல வரும். இண்டெக்ஸ் அப்படின்னு போட்டு இது 0 கமா இண்டெக்ஸ் 1 கோலன் 1. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே இன்னொன்னு நேம் அப்படின்னு இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஆட் பண்றேன் அப்படின்னா இங்க நமக்கு வரையில எப்படி வரும்னா நேம் டெஸ்ட் அப்படிங்கிற மாதிரி இதுவாதான் வரும். ஓகேவா? சோ அப்படி வரும்னா நான் என்ன அர்த்தம், இத இப்ப நான் என்ன சொன்னேன், நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன் படி இங்க ஆக்சஸ் பண்ண போறது ப்ராப்ஸ் டாட் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி நான் ஆக்சஸ் பண்ண போறேன்.
ஓகே, இப்போ வந்து பாருங்க இந்த இடத்துல கால் பண்ணல இண்டெக்ஸ் வந்து 0 1ன்னு பாஸ் பண்ணிருக்கேன். இங்க நம்ம போய் ரிஃப்ரெஷ் பண்றோம். இங்க ரிஃப்ரெஷ் பண்ணல see here 0ன்னு வந்திருக்கு 1ன்னு வந்திருக்கு. சோ இதுக்கு தான் வந்து ப்ராப்ஸ் வந்து யூஸ் ஆகுது. சரி, இப்போ நம்ம அடுத்து இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டியும் ஆக்சஸ் பண்ணுவோம், இண்டெக்ஸ் 1 இதையும். அப்படின்னா எப்படி பண்ணலாம் அப்படின்னா மேபி நான் வந்து இதுலயே வந்து ஒரு பிரேக் போட்டுக்கிறேன். பிரேக் போட்டுட்டு நான் அதுக்குள்ளேயே வந்து ப்ராப்ஸ் டாட் நம்மளோட இன்னொரு ப்ராப்பர்ட்டி நேம்னு ஒன்று இருக்கு, அதை நான் வந்து இங்க பிரிண்ட் பண்றேன். நான் இந்த இடத்துல கூட நான் நேம் கோலன்னு போடுறேன். இங்க பாருங்க, இங்க டெஸ்ட் 0 வந்துருச்சு, டெஸ்ட் 1 வந்துருச்சு. இங்க நேம் டெஸ்ட்னு வந்திருக்கு, இங்க நேம் எம்டின்னு வந்திருக்கு. எதனால அப்படின்னா நம்ம வந்து இந்த காம்போனன்ட் கால் பண்ணையில மட்டும்தான் அந்த ஆட்ரிபியூட் அந்த ப்ராப்ஸை பாஸ் பண்ணிருக்கோம், இதுக்கு வந்து பாஸ் பண்ணல. சோ என்ன ஆகும் அப்படின்னா பை டிஃபால்ட்டா அன்டிஃபைன்னு சொல்லி அது வந்து வரும். ரியாக்ட் நார்மலா வந்து ஒரு அன்டிஃபைனோ நல்லோ ஒரு எம்டியோ உள்ள ஒரு ப்ராப்பர்ட்டியோ ஒரு வேல்யூவையோ நம்ம யூஏல HTML எலமெண்ட்ல ரெண்டர் பண்ண ட்ரை பண்ணல இக்னோர் பண்ணிடும். ஆக்சுவலா இதோட வேல்யூ வந்து நார்மலா நம்ம ரெண்டரா இருந்தா என்ன ஆயிருக்கும்னா அன்டிஃபைன் ஆயிருக்கணும். பட் இந்த மாதிரி சினாரியோல அது இக்னோர் ஆயிரும், ரியாக்ட் வந்து அதை ஹேண்டில் பண்ணிக்கும். ஓகே, சோ நான் சொன்ன மாதிரி ஃபங்க்ஷனல்ல ஒரு கான்ஃபிகரேஷன் ப்ராப்பர்ட்டி பாஸ் பண்றது, நம்ம பாஸ் பண்றது இந்த மாதிரி வந்து ப்ராப்பர்ட்டியே பாஸ் பண்ணுவோம் ஸ்பேஸ் விட்டு. இங்க நம்ம கெட் பண்றது ஆல்வேஸ் வந்து சிங்கிள் ஆப்ஜெக்டா தான் வந்து கெட் ஆகும். அது வந்து ஃபர்ஸ்ட் பாராமீட்டர்ல ஆர்குமெண்டா வந்து கெட் ஆகும். சோ நம்ம அந்த பாராமீட்டர் நேம் கொடுத்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்ப நான் சொன்ன மாதிரி இதை வந்து நான் டெஸ்ட்னு கூட நேம் வைக்கலாம். நான் டெஸ்ட் நீங்க வச்சேன்னா கீழே ஆக்சஸ் பண்ணலாம், நான் டெஸ்ட்னு ஆக்சஸ் பண்ணா ஒர்க் ஆகும். ஓகேவா, இங்க வந்து ஒர்க் ஆயிடுச்சு. அடுத்து வந்து இப்ப நம்ம இதுல இன்னொன்னு என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, சரி இந்த இடத்துல நான் இப்படி பாஸ் பண்றேன், இப்படி இல்லாம வேற என்ன ஆல்டர்னேட் இருக்கு அப்படின்னா, இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இடத்துல ஒரு வேரியபிள் வந்து வச்சிருக்கேன், லெட் ஒரு ப்ராப் ஆப்ஜெக்ட் அப்படின்னு நான் ஒரு நேம் நம்ம கொடுக்குற நேம். இந்த ஆப்ஜெக்ட்ல நான் வந்து என்ன வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இண்டெக்ஸ் கோலன் 1 கமா இண்டெக்ஸ் 2 கோலன் 2, அடுத்து வந்து நேம் டெஸ்ட் இப்படி வச்சிருக்கேன். அப்படின்னா இன்ஸ்ட் ஆஃப் காலிங் ஆர் மேக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் திஸ், இதை வந்து அப்படியே நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். இது எப்படி பண்ண முடியும் அப்படின்னா, சோ இந்த ப்ராப்பர்ட்டிஸ் இன்ஸ்ட் ஆஃப் இப்படி பாஸ் பண்றதுக்கு பதிலா நான் அப்படியே ரிமூவ் பண்றேன். எக்ஸ்பிரஷன் ட்ரிபிள் டாட், உங்களுக்கு நல்லா இருக்கும், இதுக்கு பேரு வந்து ஸ்ப்ரெட் ஆபரேட்டர். சோ ஸ்ப்ரெட் ஆபரேட்டர் நம்ம தனியா ஒரு வீடியோவே வச்சிருக்கோம். இன்கேஸ் உங்களுக்கு அது ஐடியா இல்ல அப்படின்னா ES6ல டைப்ஸ்கிரிப்ட்லாம் அதை சப்போர்ட் பண்ணோம், நீங்க போய் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இப்போ நான் இந்த மாதிரி யூஸ் பண்றேன். இப்போ இங்க போய் நான் செக் பண்ணேன் அப்படின்னா see here 1 வந்திருக்கு, டெஸ்ட் வந்திருக்கு. பட் நம்ம வந்து இங்க இண்டிவிஜுவலா பாஸ் பண்ணவே இல்லை அந்த காம்பனன்ட். இது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது வந்து அப்படியே வந்து ப்ராப்பர்ட்டிஸா இங்க வந்து ஸ்ப்ரெட் ஆகி இது அப்படியே பாஸ் பண்ணிருச்சு. ஓகேவா, புரிஞ்சா இது? சோ அடுத்து எப்பவுமே வந்து இப்ப நான் வந்து ஃபங்க்ஷன் காம்பனன்ட் கிரியேட் பண்ணிட்டேன், அதுக்கு ப்ராப்பர்ட்டி எப்படி பாஸ் பண்றதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு. பட் ஸ்டில் வந்து இது எனிங்கிற மாதிரி இருக்கு. சோ எனக்கு வந்து அது கரெக்டா இல்ல அப்படின்னா யூஸ்வலா வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி அந்த இன்டர்ஃபேஸை இங்க வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்ணிடுவோம். சோ தட் டிஃபைன்ட் ஒன்னா இருக்கும். இப்ப நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன். இது எதுக்கான இன்டர்ஃபேஸ்னா இதுக்கான ஆப் ஃபங்க்ஷன் காம்பனன்ட்கான இன்டர்ஃபேஸ். சோ நான் ஆல்வேஸ் த நேமிங் கன்வென்ஷன் app டாட் ts அப்படின்னு கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள வந்து எகைன் இதை எக்ஸ்போர்ட் பண்றேன். இன்டர்ஃபேஸ் app. சோ நான் இதுக்குள்ள போயிட்டு இண்டெக்ஸ்னா ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அது வந்து நம்பர். அடுத்து வந்து நேம்னு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கணும், அது வந்து ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி நான் இங்க கொடுத்துட்டேன். இப்போ வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த ஃபங்க்ஷனை, அதாவது இந்த காம்பனன்ட் கால் பண்றோம்ல இந்த இடத்துல போயிட்டு நான் காம்பனன்ட் கால் பண்ற இடம், காம்பனன்ட் டிஃபைன் பண்ற இடம் இங்க டிஃபைன் பண்ணிருக்கோம்ல, இங்க ஃபர்ஸ்ட் வந்து அதை எக்ஸ்போர்ட் பண்றேன். என்ன பண்றேன்னா இம்போர்ட் பண்ணி அங்கே ஆல்ரெடி எக்ஸ்போர்ட் பண்ணிட்டோம், அதை நான் இங்க வந்து யூஸ் பண்ண போறேன். இங்க நான் வந்து ஆப் ஃப்ரம் நம்ம எங்க வச்சிருக்கோம் அப்படின்னா இதே இதுல தான் இருக்கு, app.iApp. ஓகே, சோ இதை வந்து நான் இங்க எனின்னு கொடுத்தோம்ல, இதுக்கு பதிலா நான் இப்ப வந்து மேக் ஷூர் பண்றேன் இதுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஓகே,
இப்ப பாருங்க நமக்கு index.jsல இங்க வந்து இமீடியட்டா எரர் அடிக்கும். ஏன் இந்த எரர் அடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து சொல்லிட்டோம் ஆல்வேஸ் வந்து 2 பாராமீட்டர் தான் இருக்கணும், இண்டெக்ஸ் நேம்ங்கிறது தான் இருக்கணும். இப்போ ரிமூவ் பண்ணிட்டோம், ஸ்டில் எரர் அடிக்குது. பிகாஸ் இண்டெக்ஸ் வந்து நம்ம என்னவா வச்சிருக்கோம் நம்ம இன்டர்ஃபேஸ்ல நம்பர், இங்க வந்து ஸ்ட்ரிங்கா பாஸ் பண்றோம். சோ அதனால வந்து எரர் அடிக்குது. அதையும் நான் வந்து ரிமூவ் பண்றேன். சோ இப்போ வந்து பாருங்க இந்த காம்பனன்ட்ல எரர் அடிக்குது, இந்த காம்பனன்ட்ல மட்டும் எரர் அடிக்குது. இதுக்கு வந்து 2 ரீசன். ஒன்னு வந்து இண்டெக்ஸ வந்து நம்ம வந்து ஸ்ட்ரிங்கா வச்சிருக்கோம். சோ இதை வந்து நம்பரா மாத்தணும். சோ இப்படி நம்பரா மாத்திட்டேன். ஸ்டில் இந்த காம்பனன்ட்ல எரர் அடிக்குது. எதுக்காகனா அந்த நேம்ங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம பாஸ் பண்ணல. சோ இந்த மாதிரி தான் வந்து மேண்டட்டரியா மாத்துவாங்க. சோ இப்போ நான் வந்து கொடுத்துட்டேன். சோ இப்போ போய் பாருங்க, ஹியர் 2 இடத்துலயும் பக்காவா வந்துருச்சு. இப்போ வந்து இங்க இண்டெக்ஸ் 1 இருக்கு, இங்கேயும் 1 இங்கேயும் 1 கொடுத்தனால வந்திருக்கு. நான் 2 மாத்துறேன். ஓகேவா, புரிஞ்சா? சோ இதுதான் ப்ராப்பர்ட்டி. இந்த ப்ராப்பர்ட்டியை வந்து டைப் டிபெண்டா எப்படி மாத்துறதுன்னா யூசிங் இன்டர்ஃபேஸ் கிரியேட் பண்ணி நம்ம வந்து மாத்தலாம். சோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா, இவ்வளவு நேரம் பார்த்தது ஃபங்க்ஷனல் ப்ராப்பர்ட்டிஸ் எப்படி பாஸ் பண்றது, ஃபங்க்ஷனல் காம்போனன்ட்ஸ்ல ப்ராப்பர்ட்டி எப்படி பாஸ் பண்றதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து கிளாஸ் காம்போனன்ட்ஸ்ல பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம அந்த கிளாஸ் காம்போனன்ட் நம்ம என்ன வச்சிருக்கோம், ஏபிசிங்கிற ஒரு கிளாஸ் காம்போனன்ட் வச்சிருக்கோம். இது எங்க கால் பண்ணிருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கால் பண்ணிருக்கோம். சோ இதுக்கும் வந்து நம்ம ஒரு இண்டெக்ஸ் வந்து கிரியேட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இப்போ இண்டெக்ஸ் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா நான் வந்து ஜஸ்ட் இங்க வந்து இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்து இங்க நான் வந்து ஒரு 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஆக்சுவலா ஒரு காம்போனன்ட்டை இந்த மாதிரி வந்து க்ளோசிங் வச்சு இந்த மாதிரியும் கால் பண்ணலாம், இல்லைன்னா இதை இக்னோர் பண்ணிட்டு செல்ஃப் க்ளோசிங்காகவும் நம்ம வந்து பண்ண முடியும். ரெண்டுமே வந்து சப்போர்ட்டபிள் தான். ஓகேவா? இப்போ இண்டெக்ஸ் நான் இங்க போடுறேன். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து 2. இப்போ இங்க எரர் அடிக்குது, ஏன்னா வந்து கிளாஸ் காம்போனன்ட்ல நம்ம ப்ராப்பர்ட்டிஸை ஸ்பெசிஃபை பண்ணல. ஓகே, எப்படி இதுல ப்ராப்பர்ட்டிஸை ஸ்பெசிஃபை பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், பை டிஃபால்ட்டாவே ப்ராப்ஸ்ங்கிற ப்ராப்பர்ட்டி நம்ம இங்க இன்ஹெரிட் பண்ணிருக்கோம்ல react.component, அதுல இருந்து வந்து ப்ராப்பர்ட்டி இன்ஹெரிட் ஆயிரும். சோ நம்ம ஜஸ்ட் வந்து இது மாதிரி எக்ஸ்பிரஷன் போட்டு this டாட், ஏன்னா கிளாஸோட மெம்பர்ங்கிறனால this டாட் props டாட் நம்மளோட நேம் என்ன கொடுக்க போறோம் அப்படின்னா இந்த சில்ட்ரன்னா என்னங்கறத நான் டீடைலா அப்புறம் சொல்றேன். இப்போதைக்கு இண்டெக்ஸ் நம்ம சொல்லிருந்தோமா, இந்த இண்டெக்ஸை மட்டும் நான் இங்க வந்து யூஸ் பண்றேன். ஓகே, சோ இதை வந்து நம்ம ஸ்பெசிஃபை பண்றதுக்கு இந்த இடத்துல வந்து நம்ம அதுல வந்து ஸ்பெசிஃபை பண்ணணும், அப்பதான் வந்து இங்க யூஸ் பண்ண முடியும். ஓகேவா? எப்படி நம்ம வந்து இங்க ப்ராப்ஸ் ஃபங்க்ஷன் காம்போனன்ட்ல நம்ம வந்து இங்க ஸ்பெசிஃபை பண்ணோம்ல ப்ராப்பர்ட்டி அப்படின்னு, அதே மாதிரி நான் வந்து என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா கிளாஸ் காம்போனன்ட்ல இது எனிங்கிறனால இந்த பாராமீட்டரை நான் வந்து சொல்லியிருக்கேன். எனி, அதாவது வந்து ப்ராப்ஸ் இருக்கு, நான் கிளாஸ் காம்போனன்ட்ல ப்ராப்ஸ் யூஸ் பண்ண போறேன், அது எந்த டைப்பா வேணாலும் இருக்கும், இப்போதைக்கு சப்போர்ட் பண்ண அப்படின்னு சொல்றதுக்கு எனின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ போய் நான் இங்க ரிஃப்ரெஷ் பண்ணி காமிக்கிறேன். இங்க பாருங்க கிளாஸ் காம்போனன்ட்ல 1 2 வந்திருக்கு, இது ரெண்டுக்கு வரல. ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து app.txsல அது ரெண்டுக்கு ப்ராப்பர்ட்டி பாஸ் பண்ணல. ஓகே, சோ ஸ்டில் இதுலயும் வந்து நம்ம என்ன பண்ணலாம், இந்த எனிக்கு பதிலா இன்டர்ஃபேஸை யூஸ் பண்ணி நம்ம வந்து பண்ண முடியும். சோ இதுதான் வந்து ப்ராப்ஸ். சோ ஒன் திங் நம்ம இங்க என்ன ரிமெம்பர் பண்ணிக்கணும்னா, இந்த ப்ராப்பர்ட்டி ஆல்வேஸ் வந்து ரீட் ஒன்லி, நம்ம இதை வந்து அப்டேட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இந்த ப்ராப்பர்ட்டியை நான் இங்க வந்து ஈக்குவல் டு 5 அப்டேட் பண்ண ட்ரை பண்றேன். இங்க வந்து பாருங்க இமீடியட்டா ஒரு எக்ஸெப்ஷன் வந்து வருது, இண்டெக்ஸ் சிக்னேச்சர் ஆஃப் டைப், இது வந்து ரீட் ஒன்லியா வந்து சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகேவா? சோ ஆல்வேஸ் த ப்ராப்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே ரீட் ஒன்லியா இருக்கும், நம்மளால சேஞ்ச் பண்ண முடியாது. ஓகே, இப்போ இது புரிஞ்சா? இப்ப பாருங்க, சோ இவ்வளவுதான் ப்ராப்ஸ். அடுத்த வீடியோல நம்ம எக்ஸ்பிரஷன் பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, பை, தேங்க்யூ.